உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே நிதி நிறுவன அதிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் 42 லட்சத்தை பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. ராசிபுரம் மற்றும் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாகவும் களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே நிதி நிறுவன அதிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விரிவான விவரங்களை வழங்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் கார் பைனான்ஸ் போடுறது சுமார் 42 லட்சம் குடும்பங்கள் பல ஆண்டுகள் இழுத்தடி செய்த ரியல் எஸ்டேட் அதிபர் அருள்தாஸை வெட்டி கொலை செய்த குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகன சாலையில் உள்ள ஈஸ்வர் கிராமத்தை சேர்ந்த அருள்தாஸ் ராசிபுரம் பகுதியை சேர்ந்த தாபா நடத்தி வரும் கார்த்திக் என்பவர் நீண்ட நாட்களாக ரியல் எஸ்டேட் மற்றும் கார் பயண தொழில் நண்பர்களை இணைந்து தொழில் செய்து வந்த நிலையில் அருள்தாஸ் வரவு செலவு கணக்கில் சரியாக இருப்பதில்லை, நாடகம் ஆடிவிட்டு ஒரு வருடமாக ராசிபுரம் கார்த்திக் ரியல் எஸ்டேட் தொழில் முதலீடு கொடுத்த 42 லட்சம் ரூபாயை வீடு விட்டு தருவதாக கூறிய நிலையில் அந்த இடத்தில் ஏற்கனவே வீடு விட்டு அருள்தாஸ் பணம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்த கார்த்திக் பலமுறை போன் செய்தும் வீட்டை விற்று தருவதாக கூறிய நிலையில் அதை ஒரு வருடத்துக்கு முன்பே விற்று பணம் பெற்றுள்ளீர்கள், எனக்கு எப்போது பணம் தருவீர்கள் என்று தாபா கார்த்திக் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இருவருக்கு வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதுக்கு வந்து பலமுறை போன் செய்தும் அருள்தாஸ் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கார்த்திக் கூட்டாளியோடு இணைந்து அருள்தாஸை தீர்த்து கட்ட திட்டமிட்டு 2 முறை முயன்றுள்ளார். ஆனால் கார்த்திக் அந்த வந்த காரை அவர் அடையாளம் கண்டு அருள்தாஸ் தங்கியிருந்து தப்பிய நிலையில் சூட்சமாக லோடு ஆட்டோவில் வந்து நடைபயிற்சி முடித்து வாகனத்தை எடுத்து வரும்போது அருள்தாஸ் கொடூரமாக வெட்டி சாய்த்துள்ளனர். இதில் தாபா கார்த்திக் மற்றும் ராசிபுரம் கோனேர்பட்டி கார்த்திக், ரமேஷ்குமார் சேந்தமங்கலத்தை சேர்ந்தவர், சேலத்தை சேர்ந்த ராஜசேகர், நாமக்கலை சேர்ந்த வீரகுமார் ஆகிய 5 நபர்களும் கொலையாளிகள் காவல்துறையுடன் வாக்குவாதம் கொடுத்துள்ளனர். மேலும் இந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். குறிப்பாக கொலை செய்யப்பட்ட அருள்தாஸ் பல்வேறு இடங்களில் நில மோசடி, பல லட்சம் பண மோசடி செய்து பல்வேறு நபர்களுக்கு பணம் திருப்பி தராமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.